ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேத வசனம் லூக்கா 13 அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். When Jesus saw her, he called her forward and said to her, Woman, you are set free from your infirmity. Then he put his hands on her, and immediately she straightened up and praised God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். ஏசப்பா அவளை பார்த்து, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் கைகளை வைத்தபோது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அருமையான தேவ பிள்ளையே, 18 வருஷம் என்றால் அது 1-2 நாட்கள் அல்ல, 1-2 வருடங்களும் அல்ல. 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவி அவளை பலவீனப்படுத்தி கூனியாக்கி வைத்திருந்தது. ஆனால் ஏசப்பா வந்த பொழுது சூழ்நிலைகள் மாறினது, அவள் சௌக்கியமானாள். இன்றைக்கு நீங்களும் எப்படிப்பட்ட போராட்டங்களின் மத்தியில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில வந்தால் சூழ்நிலைகள் மாறும், முடியாத காரியங்கள் கூட சாத்தியமாகும். பரிசுத்த ஆவியானவரே எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஏசப்பா நமக்காக நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே, நாம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகவே கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லா வேதனைகளையும் அவரே சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்றைக்கு ஏசப்பாவை முழுமையாய் விசுவாசியுங்கள், அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.